அல்ஹம்துலில்லாஹ் 10:45 போயிடும். அதுக்கு முன்னாடி நாம் போயிடணும்னு சொன்னாங்க. ஆனால் 9:45 போயிடுச்சு பொழுது. நபிகள் நாயகம் ரசூலை கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அகிலத்திற்கு வழிகாட்டியாக அருளாக வந்தவர்கள். மனிதனுடைய வாழ்க்கை அது இந்த உலகத்தினுடைய வாழ்க்கை, மறுமை உலகத்தினுடைய வாழ்க்கை சீராக சிறப்பாக இருக்க வேண்டும் என்பதற்கு அழகான முன்னுதாரணமாக முன்மாதிரியாக திகழ்ந்தவர்கள் என்றால் அவர்கள் எப்படி முன்மாதிரியாக இருந்தார்கள் என்பதை வாழ்க்கையினுடைய எல்லா பக்கங்களிலும் அவர்களுடைய வழிகாட்டுதல்கள் தேவை, அது எப்படி இருக்க வேண்டும் என்ற விளக்கங்களை இந்த உம்மத்திற்கு உம்மஹாத்துல் மூமினீன் ரலியல்லாஹு அன்ஹுன்னா அவர்கள் ரொம்ப பங்காற்றியிருக்கிறார்கள் என்பதுதான் இந்த உம்மத்திற்கு அவர்கள் மூலமாக கிடைத்த பயன்பாடு. சீராவை நாம் சிந்தித்து பார்த்தால் அதனுடைய ஒவ்வொரு பக்கத்திலும் நமக்கு இது சம்பந்தமான தெளிவுகள் விவரங்கள் கிடைக்கப்பெறுகிறது. இந்த உலகத்தில் நாம் தொழுகைக்கு ஒது செய்கிறோம். ஒது செய்வதற்கு தண்ணீரை பயன்படுத்துகிறோம். தண்ணீரை பயன்படுத்த முடியாத பொழுது அல்லது தண்ணீர் இல்லாத ஒரு சூழ்நிலை ஏற்படுகிற பொழுது தயம்மம் செய்ய வேண்டும் என்று நமக்கு குர்ஆன் சொல்கிறது. இந்த தயம்மம் என்பது இந்த உம்மத்திற்கு கிடைத்த மிகப்பெரிய ஒரு பாக்கியம். ஜுஇலத்தில் அர்து மஸ்ஜிதா, கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உம்மத்திற்கு மட்டும் கிடைத்த பாக்கியங்கள், மற்ற உம்மத்திற்கு கிடைக்காத நிஅமத்துகள், அதை நமக்கு சொல்லித் தருகிற பொழுது மற்ற உம்மத்துகளெல்லாம் தொழ வேண்டும் என்றால், தொழுகையினுடைய நேரம் வந்துவிட்டால் அதற்கென்று ஒரு குறிப்பிட்ட இடத்தில்தான் தொழ வேண்டும் என்ற ஒரு நியதி இருந்தது. ஹஜ்ரத் ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் மஸீஹ் என்று சிறப்பு பெயரால் அழைக்கப்படுகிறார்கள். அவர்கள் சஞ்சாரம் செய்து கொண்டே இருப்பார்கள். அப்படி சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கிற பொழுது தொழுகையினுடைய நேரம் வருகிற பொழுது தொழ வேண்டும். அப்படி தொழுகிற பொழுது குறிப்பிட்ட இடத்திலே தான் தொழ வேண்டும் என்று மார்க்கம் இருந்த காரணத்தினால் அவர்கள் எந்த இடத்திலே தொழுகின்றார்களோ அந்த இடத்திலே ஒரு பள்ளிவாசலை போன்று மெஹராபை போன்று அவர்கள் வரைந்து அல்லது கோடிட்டு அதில் நின்று தொழுவார்கள் என்று வரலாறு சொல்கிறது. ஆக எல்லா இடத்திலையும் தொழுகிற ஒரு பாக்கியம் இந்த உம்மத்திற்கு மட்டும்தான் கிடைத்தது. அவர்கள் சொன்னார்கள், இந்த பூமி முழுவதும் மஸ்ஜிதாக எனக்கு ஆக்கப்பட்டது என்று சொன்னார்கள். இரண்டாவது, ஒரு துராபுஹா, இந்த பூமியினுடைய மண்ணை அல்லாஹ் பரிசுத்தமானதாக ஆக்கினான் என்று சொல்லித் தந்தார்கள். எனவே தண்ணீர் உபயோகப்படுத்த முடியாத கட்டம் வருகிற பொழுது, தண்ணீரே இல்லாத சூழ்நிலை வருகிற பொழுது தயம்மம் செய்வது என்பது இந்த உம்மத்திற்கு மட்டும் கிடைத்த ஒரு பாக்கியம் என்றால், அந்த பாக்கியம் கிடைத்தது ஹஜ்ரத் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் மூலம்தான். ஹூமா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஹதீஸுகளை, கிட்டத்தட்ட 2210 ஹதீஸுகளை இந்த உம்மத்திற்கு தந்தவர்கள் அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள். சஹாபாக்களில் ஹஜ்ரத் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் 5365 அல்லது 75 ஹதீஸுகளை இந்த உலகத்திற்கு அறிவிப்பு செய்து முதன்மையான நம்பர் 1 ராவியாக திகழக்கூடியவர்கள். அதற்கு அடுத்து அதிகமான ஹதீஸுகளை ரிவாயத் செய்யக்கூடிய, அதிகமான ஹதீஸ்களை இந்த உம்மத்திற்கு தந்த பெருமை ஹஜ்ரத் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு கிடைத்தது என்றால், அவர்கள் மூலமாக, அவர்களின் காரணமாக, அதே மாதிரி மனைவிமார்கள் மூலமாக, அவர்களின் காரணமாக திருக்குர்ஆனிலே இறங்கிய வசனங்கள் உண்டு, திருக்குர்ஆனிலே நமக்கு கிடைத்த சட்டங்கள் உண்டு, திருக்குர்ஆனிலே அது சம்பந்தமான விளக்கங்கள் உண்டு. அதிலே விசேஷமாக நாம் அதிகமாக தேவைப்படுகிற ஒரு விஷயம் தயம்மம் என்றால், அந்த தயம்மம் கிடைத்தது ஹஜ்ரத் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா என்றால், இந்த பாக்கியத்தை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். சங்கைக்குரிய பெருமக்களே, ஒரு பயணம், ஒவ்வொரு பயணத்திலையும் ரசூலுல்லாஹி
ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏதாவது ஒரு மனைவிமார்கள் யாராவது ஒரு ஆளை கூட அழைத்து கொண்டு செல்லுவார்கள். தனியாக செல்லுவதில்லை. நாம் இங்கே விளங்கிக் கொள்ள வேண்டிய செய்தி என்னவென்றால், கணவன்மார் நாம் பயணம் செய்கிறோம், ஆனால் எல்லா இடத்திற்கும் அவர்களை அழைத்து செல்ல முடியாவிட்டாலும் வாய்ப்பு வருகிற பொழுதெல்லாம், வாய்ப்பு கிடைக்கிற பொழுதெல்லாம் நம்முடைய மனைவிமார்களையும் கூட அழைத்து செல்ல வேண்டும் என்பதை பூமா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த பயணமாக இருந்தாலும், அது போர்க்களமாக இருந்தாலும் கூட ஏதாவது ஒரு மனைவியை, உம்முல் மூமினீனை தன் கூட அழைத்து கொண்டு செல்வார்கள். ஏனென்றால் இந்த உம்மத்திற்கு அவர்களுடைய பார்வையில் கிடைக்க வேண்டிய செய்திகள் உண்டு. அன்னைமார்கள் போர்க்களத்திலிருந்து பெற்ற செய்திகளும் உண்டு. அங்கே அவர்களால் சிறுமத்து செய்த வரலாறுகளும் உண்டு. அந்த வகையிலே ஒரு பயணத்தில் ஹதரத் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை அழைத்து சென்றார்கள். அழைத்து சென்று அந்த பயணத்தினுடைய ஒரு கட்டத்தில் டெண்டிலே தங்கி புறப்படுகிற சமயத்தில் புறப்படுங்க என்று சொன்ன பொழுது ஹதரத் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா புறப்பட தயாரானார்கள். கழுத்திலே கை வைத்து பார்க்கிறார்கள். தாங்கள் கொண்டு வந்திருந்த அணிந்திருந்த மாலை காணவில்லை, காணாமல் போய்விட்டது. அது சகோதரியிடமிருந்து இரவல் வாங்கி அந்த மாலையை அவர்கள் அணிந்திருந்தார்கள். எனவே வெளியூர் செல்கிற பொழுது அது பாதுகாப்பானதாக பயணமாக இருக்கும் பட்சத்தில் நகை அணிந்து செல்வதும், சில சமயங்களிலே தேவை ஏற்படுகிற பொழுது சகோதரரிடமிருந்து இரவல் வாங்குவதும் இந்த ஹதீஸின் அடிப்படையில் அது நமக்கு ஷரியத்தில் அனுமதிக்கப்பட்டது என்பதையும் இங்கே நாம் பார்க்கின்றோம் இல்லையா? அவர்கள் மாலை காணவில்லை, தொலைந்து விட்டது என்ற செய்தியை பூமா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய கவனத்திற்கு கொண்டு வருகிறார்கள். இந்த இடத்துல நாம இருந்தால் என்ன செய்வோம்? மாலை காணாமல் போச்சு, பயணம் புறப்பட வேண்டும். இப்போ பயணம் புறப்படுற சமயத்தில் மாலை காணலைன்னு சொல்கிறாங்க மனைவி. ஒட்டுமொத்த பயணத்தினுடைய ப்ரோக்ராம் இங்கு அப்படியே குலாப்ஸாவாக சேஞ்சாக ஆகிறதுக்கு உண்டான ஒரு கட்டம். இந்த நேரத்தில் நாம இருந்தால் டென்ஷன் ஆகுவோம் இல்லையா? மனைவியின் மீது எரிந்து விழுவோம், உனக்கு பொறுப்பே இல்லை என்று கத்துவோம், சத்தம் போடுவோம். இதுக்கு தான் உன்னை கூட்டு வர மாட்டேன்னு சொல்கிறது என்று நாம் சொல்லுவோம். ஆனால் இங்கே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மாலை காணாமல் போய்விட்டது என்ற புகாரை அன்னை ஆயிஷாவிடமிருந்து கேட்டவுடன் அது சம்பந்தமாக ஆயிஷாவை கடிந்து கொண்டதாக ஒரு செய்தியும் இல்லை. உடனே மாலை அதை தேடும்படி உத்தரவிடுகிறார். மாலையை தேடுவதிலே நேரமாகிவிட்டது, அதனால் புறப்படுவது தாமதமாகிவிட்டது. இதனால் என்ன சிக்கல் ஏற்பட்டது? அந்த இடத்துல அவர்கள் கொண்டு வந்திருந்த தண்ணீரும் தீர்ந்து விட்டது. இருந்த இடத்துல போதுமான தண்ணீரும் இல்லை. பிளான் படி, ப்ரோக்ராம் படி ஒரு குறிப்பிட்ட இடத்திற்கு, தண்ணீர் இருக்கும் இடத்திற்கு சென்று சேர வேண்டும் என்று அவர்களுடைய பயண திட்டம் இருந்தது. ஆனால் ஆயிஷாவினால் அந்த பயண திட்டம் சற்று தாமதமாகிவிட்டது. எனவே தண்ணீரும் இல்லை, அந்த கொண்டு வந்த தண்ணீரும் தீர்ந்து விட்டது. இருந்த இடத்திலையும் போதுமான தண்ணீர் இல்லை என்று வருகிற பொழுது குளிக்க வேண்டும், குடிக்க வேண்டும், ஒது செய்ய வேண்டும். சஹாபாக்களுக்கு தண்ணீர் இல்லை என்று வந்த பொழுது சஹாபாக்களுக்கு மத்தியில் ஒரு சலசலப்பு, சஹாபாக்களுக்கு மத்தியில் ஒரு பரபரப்பு. என்ன இந்த மாதிரி ஆயிடுச்சே அப்படின்ட்டு சில பேர் பேச முடியாது. ஏன்னா காணாமல் ஆக்குனது சரியான ஒரு பெண் அல்ல, நம்முடைய தாய். அதனால் பேரை சொல்லியோ ஆளை சொல்லியோ பேச முடியாது என்றாலும் கூட என்ன சே இப்படி ஆயிடுச்சே அப்படின்னு என்ன செய்கிறாங்க, எல்லோருமே தங்களது ஆதங்கத்தை வெளிப்படுத்துகிறார்கள். இப்படி ஆயிடுச்சே, இப்படி ஆயிடுச்சே, மாலை காணாமல் போனதுனால தானே இந்த அவஸ்தை, இந்த சிரமம் என்று தங்களது அசௌகரியத்தை, அந்த அசௌகரியம் ஏற்பட்ட காரணத்தை சொல்லாமல் சொல்லிக் கொண்டிருக்கிற இந்த காட்சி செய்தனா அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு தெரிகிறது. அவர்களுக்கு அதுக்கும் அந்த செய்தி எட்டுகிறது. அவங்க என்ன நினைப்பாங்க, நம்ம மகளால் தானே இப்படி ஆயிடுச்சு, இந்த மக கொஞ்சம் பொறுப்போடு இருந்திருந்தால் இந்த மாதிரி ஆயிருக்காதுன்னு சொல்லி கொஞ்சம் கோபத்தில் நேராக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த டெண்டுக்கு போகிறாங்க, அந்த கூடாரத்திற்கு போகிறார்கள். அங்கே போய் எதுக்கு போனாங்கன்னா, 2 குத்து குத்தணும் மகளை, 2 குத்து குத்தி 2 அடி கொடுத்து பொறுப்பாக இருக்க மாட்டியா என்று கண்டிக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி செல்கிறார்கள். ஆனால் அங்கு கண்ட காட்சி அதற்கு இடம் கொடுக்கவில்லை.
ஹூமா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களது தலையை ஆயிஷாவுடைய மடியிலே வைத்து உறங்கி கொண்டிருக்கிறார். இந்த காட்சியை பார்க்குறாங்க. இப்போ ஆயிஷாவை அடிக்கணும் தான் போனாங்க, சத்தம் போடணும் தான் போனாங்க. ஆனால் சத்தம் போடக்கூடிய சூழ்நிலையும் இல்லை, அடிக்கக்கூடிய சூழ்நிலையும் இல்லை. ஆனாலும் கூட கோபத்தை அடக்க முடியாமல் விரலால் ஆயிஷாவுடைய இடுப்பை ஒரு குத்தி, இப்படியா நடந்து கொள்வது, கொஞ்சமாவது பொறுப்பு இருக்கிறதா, ஒரு நாள் எத்தனை பேருக்கு சிரமம், எல்லோருக்கும் சிரமம் என்று பக்கத்திலே சென்று மெதுவாக ஒரு குத்தி ஒரு கண்டித்து எச்சரிக்கின்ற வகையில் பேசினார்கள். நாம் இங்கு சிந்திப்பதற்கு நிறைய விஷயம் இருக்கிறது. ஒரு தந்தை தம் மகளை கட்டி கொடுத்தாலும் கூட, கணவனுடைய வீட்டுக்கு அனுப்பிவிட்டாலும் கூட, அந்த தந்தைக்கு தன் மகள் சற்று பொறுப்பில்லாமல் நடக்கிற பொழுது கண்டிக்கிற உரிமை அத்தாவுக்கு இருக்கிறது என்ற செய்தியை இங்கு நமக்கு இந்த உம்மத்திற்கு கிடைக்கிறது. ஹஜ்ரத் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் குத்தும் பொழுது வலிக்கத்தானே செய்யும். ஒரு உடம்பு ஒரு குத்தும் பொழுது உடம்பு ஆடத்தானே செய்யும், கொஞ்சம் உடம்புல அசைவுதல் ஏற்படத்தானே செய்யும். ஆனால் ஹஜ்ரத் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்கிறார்கள், என்னுடைய தந்தை என்று சொல்லாமல் அபூபக்கர் என்னை குத்திய பொழுது எனக்கு உடம்பு அதாவது ஆட வேண்டும், ஆனால் அந்த உடம்பை ஆடாமல் அசையாமல் நான் அப்படியே தம் கட்டி மூச்சை அடக்கி நான் அமைதியாக இருந்து கொண்டேன், வலியை பொறுத்து கொண்டேன். ஏன் தெரியுமா? ஹூமா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என் மடியிலே உறங்கி கொண்டிருக்கிறார்கள், அவர்களுடைய உறக்கத்திற்கு பாதிப்பு வந்துவிடக்கூடாது, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உறக்கத்திற்கு இடையூறாகி விடக்கூடாது என்பதற்காக வேண்டி அந்த குத்தை நான் தாங்கிக் கொண்டேன், ஆடவில்லை, அசையவில்லை என்று சொல்கிறார். சித்திக் நாயகம் அவர்களுடைய மகள் அல்லவா? அவங்களுடைய தந்தை ஹஜ்ரத் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு யார்? அந்த குகையிலே ஹிஜ்ரத்திற்கு சென்ற பொழுது, குகையிலே பெருமானாரோடு இருந்த பொழுது, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாதுகாப்பை கருதி அந்த குகையில் இருந்த எல்லா பொந்துகளையும், இருந்த துணியை கிழித்து அந்த பொந்துகளையெல்லாம் அடைத்து விட்டார்கள். ஆனால் ஒரு பொந்து அடைக்கிறதுக்கு துணி இல்லை என்று வந்த பொழுது அதன் வழியாக பாம்பு போன்ற தீண்டக்கூடியது வந்து பெருமானாருக்கு ஏதாவது ஆபத்து தீங்கு ஏற்பட்டுவிடக்கூடாது என்று பயந்த சித்திக் நாயகம் தனது காலை வைத்து அடைத்து கொண்ட வரலாறு நமக்கு தெரியும். ஆனால் அந்த வழியாக பாம்பு வந்தது, அபூபக்கர் நாயகத்தை கொத்தியது, தீண்டியது. ஆனால் காலை எடுக்கவில்லை. பாம்பு கொத்தினா, பாம்பு கொட்டினா எப்படிங்க இருக்கும்? நம்மளால் எறும்பு கடித்தாலே தாங்க முடியல, டாக்டர் ஒரு ஊசி போட்டாலே அதையும் நம்மளால் சில பேர் துணியை ஃபுல்லாக வாயில் வச்சு அடைச்சி அந்த வலியை தாங்க முடியாத ஒரு சூழ்நிலையில் பலகீனமாக நாம் இருக்கிறோம். ஆனால் தேள் கொட்டினா எப்படி இருக்கும்? அதை விட உயிரே போய்விடக்கூடிய பாம்பு கொட்டினா எப்படி இருக்கும்? பெருமக்கள் இங்குதான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதுள்ள அந்த இஸ்கையும் அந்த அதபையும் மரியாதையும் நமக்கு வெளிப்படுத்தி காட்டுகிறார்கள். ஹூமா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மடியிலே இருக்கிற பொழுது பாம்பே கொட்டினாலும் உயிரே போனாலும் கூட என்ற அளவுக்கு எவ்வளோ பெரிய வேதனை ஏற்பட்டாலும் நாம் அவர்களுடைய உறக்கத்திற்கு இடையூறாகிவிடக்கூடாது என்பதில் அவர்கள் செலுத்திய அந்த கவனம். ஹஜ்ரத் இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி பாடம் நடத்தி கொண்டிருக்கிறார்கள். மதீனத்துல் முனவ்வரா ஜாதஹு அல்லாஹு ஷரஃபன் லதை அப்படி பாடம் நடத்தி கொண்டிருக்கிற பொழுது ஹூமா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸை மாணவர்களுக்கு சொல்லிக் கொடுத்து கொண்டு இருக்கிற பொழுது ஹஜ்ரத் அப்துல்லா இப்னு முபாரக் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறார்கள், ஒரு நாள் இப்படி ஒரு சம்பவம் நடந்தது. ஹதீஸை அறிவித்துக் கொண்டிருக்கிறார்கள் இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள். ஆனால் திடீரென்று அவருடைய முகம் மாறுகிறது, அவருடைய முகத்திலே மாறுதல் தென்படுகிறது. ஆனாலும் கூட ஹதீஸினுடைய அந்த ரிவாயத் செய்வதை, அறிவிப்பு செய்வதை நிறுத்தவில்லை, தொடர்கிறார்கள். தொடர்ந்து ஹதீஸை சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் முகத்திலே மிகப்பெரிய மாற்றம் மட்டும் ஏற்பட்டு கொண்டிருக்கிறது. பாடம் முடிகிறது. எப்போது முடியுமோ அதே அப்பொழுது அந்த நேரத்திலே பாடம் முடிந்த பிறகு எல்லா மாணவர்களும் சென்று விட்டார்கள். நான் கவனித்த காரணத்தினால் கிட்டே சென்று ஷேகுனா இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களிடத்திலே கேட்டேன், உஸ்தாத் அவர்களே, இன்னைக்கு நான் உங்கள் முகத்திலே ஒரு மாற்றத்தை பார்த்தேன்,
ஒரு வித்தியாசத்தை பார்த்தேன். பாடம் நடத்தி கொண்டு இருக்கிற பொழுது திடீரென்று முகத்திலே மாற்றம் வந்தது. அது எதனால் என்று தெரிந்து கொள்ளலாமா என்று கேட்ட பொழுது ஹஜ்ரத் இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொன்ன பதில், நீங்களும் நானும் சிந்திக்க வேண்டிய, உணர்வு பெற வேண்டிய ஒரு மகத்தான ஒரு செய்தி. அவங்க சொன்னாங்க, நான் பாடம் நடத்தி கொண்டிருக்கும் பொழுது என்னை தேள் கொட்டிருச்சுப்பா. தேள் கொட்டிருச்சு, பூச்சி கடிக்கல, தேள் கொட்டிருச்சு. அது ஒரு தடவை கொட்டல, 2 தடவை கொட்டல, 16 தடவை தேள் கொட்டி இருக்கிறது. 16 தடவை தேள் கொட்டியும் கூட தேள் கொட்டியது என்பதற்காக வேண்டி நான் ஹதீஸை நிறுத்துவதை ஹதீஸுக்கு எதிரான அதபுகேடாக நான் கருதினேன். அதனால் நான் சகித்து கொண்டேன். தேள் கொட்டியது, எனக்கு வேதனை இருந்ததுதான், ஆனாலும் கூட பாடத்தை நடத்தினேன், தொடர்ந்து முடித்தேன் என்று சொன்னார்கள். என்றால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது வைத்திருந்த அந்த அன்பும் அந்த மஹப்பத்தும் அதில் அவர்களுக்கு காட்டிய அந்த அதபு மரியாதையும் நாம் இங்கே விளங்கிக் கொள்ள வேண்டும். இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சாதாரணமானவர்கள் அல்ல, மதீனத்து இமாம் என்று பெயர். மதீனாவிலேயே வாழ்ந்த இமாம், மதீனாவிலே வசித்தவர்கள். ஆனால் அந்த இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் மதீனாவிலே எங்கு செல்ல வேண்டிய சூழ்நிலை வந்தாலும், வெளியே போக வேண்டிய அவசியம் வந்தாலும் நடந்துதான் செல்வார்கள், வாகனத்திலே சென்றதில்லை. ஒரு நாள் ஹஜ்ரத் இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுக்கு 14 ஜாதி குதிரை, நல்ல உயர் ஜாதி குதிரை அன்பளிக்கப்படுகிறது. அந்த எல்லா குதிரைகளையும் அவர்களுடைய அருமையான மாணவர் ஹஜ்ரத் இமாம் ஷாஃபி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு அன்பளிப்பாக அதை கொடுத்து விடுகிறார்கள். இமாம் ஷாஃபி சொன்னார்கள், இமாம் அவர்களே, எல்லா குதிரையும் எங்கிட்ட கொடுத்துட்டீங்களே, ஏதாவது ஒரு குதிரையாவது உங்களுடைய உபயோகத்திற்கு வைத்துக் கொள்ளலாமே என்று அவர்கள் சொன்னார்கள். ஹஜ்ரத் இமாம் மாலிக் சொன்ன பதில் என்னவென்றால், இந்த மதீனத்து மண்ணில் பூமா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துயில் கொண்டிருக்கிற இந்த மண்ணில் குதிரையினுடைய கால் குழம்பை கொண்டு நான் மிதிப்பதை நான் வெட்கப்படுகிறேன், நான் அதை அவமரியாதையாக அதபுகேடாக கருதுகிறேன் என்று சொன்னார்கள். என்றால் அந்த மரியாதையை சஹாபாக்களிடமிருந்து கற்றுக்கொண்டார்கள், சித்திக் நாயகத்திடமிருந்து கற்றுக்கொண்டார்கள். பாம்பு கொட்டியது என்று சொன்னால் அதை தாங்கிக் கொண்டார்கள். ஆனால் கண்ணீர் அவர்களையும் அறியாமல் வடிந்து அது விழுந்து பெருமானாருடைய முகத்திலே விழுந்து விழித்த பொழுது கேட்டார்கள். சம்பவத்தை அப்பொழுதுதான் சொல்கிறார்கள் என்ற வரலாறு நமக்கு தெரியும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய முபாரக்கான எச்சிலை தொட்டு தடவினார்கள். அந்த பாம்பு கொட்டியதனுடைய எந்த பாதிப்பும் இல்லை என்பதை நாம் பார்க்கிறோம். அவங்களுடைய மகள் அல்லவா அன்னை ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள். எனவே தந்தை குத்தினாலும் அந்த வேதனையை பொறுத்து கொண்டு ஆடாமல் அசையாமல் அப்படியே இருந்தார்கள் என்றால் பெருமானாருடைய தூக்கத்திற்கு இடையூறு வந்துவிடக்கூடாது என்பதற்காக அவங்க சொல்கிறாங்க, நான் சகித்து கொண்டேன் என்று. இப்போ இந்த இக்கட்டான ஒரு சூழ்நிலையில் தன் காரணமாக தண்ணி இல்லாத ஒரு இடத்திலே மாட்டிக்கொண்டோமே என்று நினைத்து கொண்டு இருக்கிற பொழுதுதான் ஃபஅன்ஸலல்லாஹு ஆயத்த தயம்மம் ஃபதயம்மமு ஸஈதன் தய்யிபன் ஃபம்ஸஹூ பிவுஜூஹிக்கும் என்ற வசனத்தை அல்லாஹ் இறக்கினான். நீங்கள் தண்ணீர் ஃபைல்லம் தஜிதூமான், தண்ணீர் இல்லை என்றால், தண்ணீர் கிடைக்கவில்லை என்றால், தண்ணீரை பயன்படுத்த முடியவில்லை என்றால் நீங்கள் தயம்மம் செய்து கொள்ளுங்கள் என்ற இந்த சலுகையை, இந்த வாய்ப்பை, அந்த வாய்ப்பை தருகிற வசனத்தை அல்லாஹ் நமக்கு தந்தது அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் மூலமாக. ஆரம்பத்தில் ஆயிஷாவை கொஞ்சம் எரிச்சலோடு பார்த்தவர்கள் இப்பொழுது அவர்களை பாராட்டுகிற ஒரு சந்தர்ப்பத்தை அல்லாஹ் உருவாக்கி கொடுத்தான். உஸைத் இப்னு ஹுதைர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்லுவார்கள், மாஹிய பிஅவ்வலி பரக்கத்திக்கும் யா ஆல அபீ பக்கர், அபூபக்கருடைய குடும்பத்தாரே, இது இந்த உம்மத்திற்கு உங்கள் மூலமாக கிடைத்த முதல் பரக்கத் அல்ல. இந்த உம்மத்திற்கு உங்கள் மூலமாக எத்தனையோ பரக்கத் கிடைத்திருக்கிறது, எத்தனையோ பாக்கியம் கிடைத்திருக்கிறது. அந்த வரிசையில் இதுவும் ஒன்று என்று பாராட்டினார்கள் என்று சொன்னால் ஹஜ்ரத் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஆரம்பத்தில் எரிச்சல் அடைந்தாலும் கடைசியில் அவர்கள் அந்த மாலையை பாராட்டினார்கள், தொலைந்து போன மாலையை பாராட்டினார்கள். பாராட்டியதோடு மட்டுமல்லாமல், அருமை மகளே, இன்னகில முபாரக்கா, நீ பரக்கத்தான ஒரு பெண்மணி என்று தன் மகளை பாராட்டினார்கள். பூமா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த மாலையை பாராட்டினார்கள். மா அலம பரக்கா,
இந்த மாலையினுடைய பரக்கத்து தான் என்ன என்று அந்த மாலையினால் ஏற்பட்ட பாக்கியத்தை தொலைந்து போனது. மாலை காணாமல் போனது. சாதாரணமாக ஒரு பொருள் காணாமல் போய்விட்டால், தொலைந்து போய்விட்டால், அதனால் ஏற்படுகிற அசௌகரியத்தை நம்ம ஒரு அபசகனமாக கருதும் இல்லையா? சனியும் பிடிச்சது அப்படிங்கிற வார்த்தையை கூட பயன்படுத்தி இருக்கிறோம் பல சமயங்களில். அப்படித்தான் நாம் நினைக்கிறோம், அப்படித்தான் நாம் எடுத்துக்கொள்கிறோம். ஆனால் பூமா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்தில் நம்முடைய பார்வை எப்படி இருக்க வேண்டும் என்றால், நெகட்டிவ் திங்கிங் இருக்கவே கூடாது, எதிர்மறையான சிந்தனை இருக்கவே கூடாது. பாசிட்டிவ் திங்கிங் தான் நமக்கு இருக்கணும். எந்த விஷயத்தை நம்ம பார்த்தாலும் அப்படித்தான் பார்க்க வேண்டும், பார்த்து பழக வேண்டும் என்பதை இந்த மாலையின் மூலமாக கற்றுக் கொடுத்தார். ஹஜ்ரத் சஃபியா ரலியல்லாஹு அன்ஹா பூமா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அருமையான மனைவிமார்களில், பெருமானாரின் மீது மரியாதை உள்ள பிரியமுள்ள மனைவிமார்களில் ஒரு ஆள். எந்த அளவுக்கு பெருமானாரின் மீது மஹப்பத் இருந்துச்சுன்னு சொன்னால், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடைசி நேரம், சக்கராத்துடைய அந்த நேரம், கடைசி நாட்கள், அந்த நாட்களிலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் படுகிற அந்த அவஸ்தை, அந்த வேதனை, அந்த கஷ்டத்தை எல்லோரும் பார்க்கிறார்கள் மனைவிமார்கள். ஆனால் சஃபியாவும் பார்த்தார்கள். அவர்களால் தாங்க முடியல, அந்த வேதனையை தாங்க முடியல. அவங்க அல்லாஹ்ட்ட துவா செய்தாங்களா, யா அல்லாஹ், என்னுடைய ஹபீப் வேதனைப்படுறாங்க, என்னுடைய ஹபீப் கஷ்டப்படுறாங்க, அவங்களுக்கு இந்த கஷ்டத்தை வேண்டாம், அந்த கஷ்டத்தை எனக்கு கொடுத்துரு என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த வேதனையை, மரண வேதனைனா சாதாரணமான வேதனை அல்ல, ஆக கஷ்டமான ஒரு வேதனையாக இருக்கும் இல்லையா, அது கூட நபிக்கு வரக்கூடாது, நான் தாங்கிக் கொள்கிறேன் என்று அவர்கள் அல்லாஹ்விடத்திலே துஆ செய்த பொழுது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, சஃபியா தாங்க முடியாது, உன்னால் அந்த வேதனையை தாங்க முடியாது, அப்படி துஆ செய்ய வேண்டாம் என்று சொன்னார். பொதுவாக நாம் பார்க்கிறோம், நமக்கு வேண்டப்பட்டவர்கள், நமக்கு ரொம்ப நெருக்கமானவர்கள், நமக்கு ரொம்ப பிரியமானவர்கள் இது மாதிரியான கட்டத்தில் மாட்டிக்கொள்கிற பொழுது சில சமயத்தில் உணர்ச்சி மீறி, பிள்ளைக்கு உடம்பு சோமில்லை, கணவனுக்கு உடம்பு சோமில்லை, அல்லது வேண்டப்பட்டவங்களுக்கு உடம்பு சோமில்லைன்னு யாரும் அந்த வேதனை எனக்கு கொடுத்துரு, என் பிள்ளைக்கு கொடுக்காத என்று நாம் சொல்லக்கூடிய ஒரு நிலை வந்தால், அப்படிப்பட்ட ஒரு துஆவை நம்ம என்றைக்குமே என்ன செய்யக்கூடாது, செய்யவே கூடாது. என்றைக்குமே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு சொல்லிக் கொடுத்தது ஆஃபியத்தை கேளுங்கள், ஸல்லல்லாஹுல் ஆஃபியா, அல்லாஹ் அவருக்கு ஆஃபியத்தை கொடுந்தான் கேட்கணுமே தவிர எனக்கு கொடுத்துரு அப்படின்னு கேட்கக்கூடாது. அது நம்மளால் தாங்கிக் கொள்ள முடியாத சிக்கலையும் விவகாரத்தையும் அதை ஏற்படுத்திவிடும். இங்கே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, சஃபியா அப்படி துஆ செய்ய வேண்டாம், அது தாங்க முடியாதுன்னு சொன்னாங்க. இந்த மாதிரி துஆ செய்த பொழுது மற்ற மனைவிமார்கள்லாம் அப்படின்னாங்களாம், ரொம்ப இவளுக்கு மட்டும் ரொம்ப பிரியம் பொத்துக்கிட்டு வருது அப்படிங்கிற மாதிரி மற்ற மனைவிகளால் தாங்க முடியாதுல்ல, அதை கொஞ்சம் ரொம்ப ரொம்ப தான் பிரியம் ஆக்ஷன் பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி ரசூலுல்லாஹ் நினச்சிருக்கிறாங்க, சொல்லியிருக்கிறாங்க. அப்போ ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அப்படிலாம் இல்லை, உண்மையிலே தான் அவங்க என்ன செய்கிறாங்க, இது ஆக்ஷன் கிடையாது, இது நடிப்பு கிடையாது, அங்கே உண்மையிலே அப்படி தான் என்ன செய்தாங்க, மனமுருகி தான் துஆ செய்தாங்கன்னு சொன்னாங்க. அந்த சஃபியா ரலியல்லாஹு அன்ஹா ஒரு யூத பெண்மணி. மனைவிமார்கள் என்று வருகிற பொழுது, சக்களத்திகள் என்று வருகிற பொழுது, நானா நீனா என்று அந்த பிரச்சனை வருவது இயல்பு, இயற்கை. அந்த அடிப்படையில் மனைவிமார்கள் பொதுவாக கணவனிடத்தில் அன்பை பெறுவதில், நெருக்கத்தை பெறுவதில், ஆதரவை பெறுவதிலே நாம் முந்திக் கொள்ள வேண்டும், முதலிடத்தில் இருக்க வேண்டும் என்று மனைவிமார்கள் எதிர்பார்ப்பது இயற்கை. அந்த அடிப்படையில் சஃபியாவை அடிக்கடி குத்தி குத்தி பேசுவாங்களாம். என்ன இருந்தாலும் நாங்களாம் குறைஷிகள், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குடும்பத்தை சார்ந்தவர்கள், என்ன இருந்தாலும் அது அழகாக இருந்தாலும் கூட அது யூத பெண்மணி தானே, ஒரு யூதச்சி தானே, யஹூதியத்துன் என்று சாதாரணமாக அவங்களோட குத்தி பேசுவாங்களாம். எல்லா சமயத்திலையும் எல்லா நேரத்திலையும் நமக்கு சில விஷயங்களை தாங்க முடியாது இல்லையா. ஒரு நாள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வர்றாங்க, வீட்டில் சஃபியா அம்மா அழுது கொண்டு இருந்தாங்க. அப்படி அழுது கொண்டிருக்கும் பொழுது, என்னம்மா இப்போ கீக்கி ஏன் அழுதுங்க என்று கேட்ட பொழுது, இல்லை எல்லாரும் இப்படி சொல்கிறாங்க, யஹூதியத்துன் என்ன ஒரு யூத பெண்மணி ரசூலுல்லாவுக்கு, நாங்களெல்லாம் ரொம்ப குறைஷ் குலத்தை சார்ந்த பெண்மணிகள், நெருக்கமானவங்க, குடும்பத்தில் ரொம்ப நெருக்கமானவங்க, இவங்க அந்நியமானவங்க என்று சொல்கிறார்கள் என்று சொல்லி அழுத பொழுது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னார்கள் தெரியுமா? அவங்க சொன்னாங்களாம், நீ இப்படி சொல்ல வேண்டியது தானே, அவங்க உன்னை பார்த்து
நாங்கள் வந்து ரசூலுல்லாவுக்கு நெருக்கமான குடும்பத்துக்காரங்க என்று சொன்ன பொழுது நீ அவங்களுக்கு இப்படி பதில் சொல்லியிருக்க வேண்டியதானே, அபி நபியுன் அம்மி நபியுன் ஜௌஜி நபியுன் என்று சொல்லியிருக்கலாமே என்று சொன்னார்களாம். என்னுடைய தந்தை ஹாரூன் நபி, அவர்களும் ஒரு நபி. ஏன்னா ஹாரூன் நபி அலைஹிஸ்ஸலாமுடைய அந்த பரம்பரையில் அந்த சந்ததியில் வந்தவங்க தான் ஹஜ்ரத் அன்னை சஃபியா ரலியல்லாஹு அன்ஹா. எனவே என்னுடைய அத்தா ஒரு நபி, என்னுடைய அம்மு, என்னுடைய சச்சா, என்னுடைய சின்னத்தாவும் ஒரு நபி மூசா நபி அலைஹிஸ்ஸலாம். என்னுடைய கணவர் புருஷனும் ஒரு நபி. இந்த சிறப்பு உங்களுக்கு இருக்குதான்னு கேட்க வேண்டியது தானே என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பதில் சொல்வதற்கு கற்றுக் கொடுக்கவில்லை, அதை மாற்றி இப்படி யோசிக்க வேண்டியது தானே. அப்படி எதையுமே நாம் இப்படி சிந்தித்து பார்த்தால், எதையுமே இப்படி நாம் எதிர்மறையாக சிந்திக்காமல், நெகட்டிவாக நாம் சிந்திக்காமல் பாசிட்டிவாக நாம் சிந்திக்க வேண்டும். அப்பொழுதுதான் இந்த வாழ்க்கையில் சலனங்கள் இல்லாமல், கஷ்டம் இல்லாமல் அதை தள்ளிக்கொண்டு சமாளிக்கக்கூடிய ஒரு தைரியம் நமக்கு வரும். இதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய வாழ்க்கையில் பல்வேறு சந்தர்ப்பங்களிலே சஹாபாக்களுக்கு இந்த எண்ணத்தை, இந்த புரிதலை ஏற்படுத்தி இருக்கிறார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அருமையான பேர் என்னங்க? அவங்களோட பேர் அருமையான பேர் என்னங்க? பெருமானுடைய அருமையான பேர் என்னங்க? என்ன பேசாமல் இருக்கீங்க? முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இப்படி அருமையான பேர். இந்த பேர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இந்த பேர் எவ்வளோ அருமையான பேர் அப்படின்னா, முஹம்மது அப்படின்னு சொன்னால் அதுக்கு என்ன அர்த்தம்? முஹம்மது அப்படின்னா அதுக்கு என்ன அர்த்தம்? புகழப்பட்டவர் இல்லை, புகழப்பட்டவர், பட்டு கொண்டிருப்பவர், புகழப்படுபவர், முக்காலத்திலையும் புகழப்பட்டவர், புகழப்படுகிற ஒரு ஆள் என்று அர்த்தம் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவ்வளோ அருமையான ஒரு அழகான பெயரை அல்லாஹ் நபிக்கு தேர்ந்தெடுத்தான். நீங்கள் சிந்திக்க வேண்டும், உலகத்தில் அல்லாஹ் தன் பெயரை பாதுகாத்தான், தன்னுடைய பெயரை பாதுகாத்தான். எப்படி பாதுகாத்தான்? இதுவரைக்கும் இந்த உலகத்தில் எவனும் தனக்கு அல்லது வேறு யாருக்கு அல்லாஹ் என்று பேர் சூட்டியதில்லை. அல்லாஹ் என்ற திருநாமத்தை யாருக்கும் சூட்டப்படாமல் அல்லாஹ் பாதுகாத்தான். ஃபிரௌன் கூட ஆனால் ரப்புக்குமுல் அலா என்று ரப்புங்கிற வார்த்தையை தான் சொன்னானே தவிர அல்லாஹ் தன்னை பேர் சொல்லலை. அதே மாதிரி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறக்கிற வரை, அவர்களுடைய காலம் வரை அந்த முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்ங்கிற பேர் வேறு யாருக்கும் சூட்டப்படாமல் அல்லாஹ் பாதுகாத்தான் இல்லையா? அந்த மகத்தான அந்த பேர். இன்னொன்று சொல்லலாமா? அசல்ல முஹம்மது அப்படின்னு சொன்னால் அது அல்லாஹ் தான். அல்லாஹுக்கு தான் அந்த பேர் பொருத்தம். ஏன்னா அல்லாஹ் தான் அல்ஹம்துலில்லாஹி, எல்லா புகழும் அல்லாஹுக்கு, புகழ்ந்ததும் புகழப்படுவதும். இனி உலகத்திலே யாரால் எப்பொழுது எந்த காலத்தில் எப்படி புகழ்ந்தாலும், யாரை புகழ்ந்தாலும், எதை புகழ்ந்தாலும் எல்லா வகையிலையும் புகழப்படுபவன் அல்லாஹ் தான். அல்ஹம்துலில்லாஹி, அதுதான் அதற்கு அர்த்தம். அப்படி என்றால் முஹம்மது என்ற திருநாமத்திற்கு உரியவன் அல்லாஹ் தான். அசல்ல முஹம்மது அல்லாஹ் தான். ஆனால் தனக்கு சூட்டப்பட வேண்டிய ஒரு அழகான பெயரை, ஒரு அர்த்தமுள்ள பெயரை தன் ஹபீபுக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் சூட்டி மகிழ்ந்தான். அந்த முஹம்மது என்ற பெயர் அது எவ்வளோ பெரிய பாக்கியமான பெயர் என்று சொன்னால், சங்கைக்குரியவர்களே, அந்த பெயரை சொன்னாலே அவர்களை புகழ்ந்த மாதிரி தான். உலகத்தில் அவங்களை யாரும் விமர்சிக்கவே முடியாது. பெயரை சொல்லி புகழ்வது என்று ஒரு வகை, பெயரை சொல்லி விமர்சிப்பது என்று இன்னொரு வகை. அப்படி விமர்சனம் செய்தாலும் தாக்கி பேசினாலும் முஹம்மது என்ற பெயரை சொல்லித்தானே விமர்சனம் செய்ய வேண்டும், தாக்கி பேச வேண்டும். எப்பொழுது முஹம்மது என்ற திருநாமத்தை சொல்லிவிட்டார்களோ அப்பொழுது என்ன ஆயிடுச்சுங்க? அவங்கள என்ன செய்துட்டாங்க? புகழ்ந்துட்டாங்க. புகழுக்குரிய அவர் மோசமானவர் அப்படின்னு சொன்னால் முன்னுக்கு பின்னு முரணாக இல்லை. எனவே அவர்களுடைய அந்த பெயரை சொல்லுவதை, விமர்சனத்தை பொய்யாக்கி விடுகிற அளவிற்கு ஒரு அழகான பெயரை அல்லாஹ் கொடுத்தான். மக்கத்து குறைஷிகள் இதை உணர்ந்தார்கள். நாம் என்னத்தான் ஏசினாலும், நாம் என்னதான் அவரை பேசினாலும், என்னதான் அவரை தாக்கினாலும் திட்டினாலும், முஹம்மது என்ற பெயரை உச்சரித்து தானே திட்ட வேண்டியது இருக்கிறது, பேச வேண்டியது இருக்கிறது. எனவே நாம் முஹம்மதுனே சொல்லக்கூடாது. எனவே திட்டும் பொழுது, பேசும் பொழுது, ஏசும் பொழுது எப்படி நாம் திட்ட வேண்டும் என்றால் அவருக்கு பேரை மாற்றிடணும். முதம்மம். நம்மை பொறுத்த வரைக்கும் அவர்கள் முதம்மம், முஹம்மதுக்கு நேர் எதிரான ஒரு பொருள்தான், ஒரு சொல்லுதான் முதம்மம்.
புகழுக்குரியவர் என்ற அர்த்தத்தை தருகிற முஹம்மது என்பதற்கு பகரமாக இகழுக்குரியவர் என்ற அர்த்தத்தை கொண்ட பேரை அவங்க சூட்டி அந்த பேரை சொல்லி திட்டுனாங்க, அந்த பேரை சொல்லி தாக்கினார்கள், அந்த பேரை சொல்லி விமர்சனம் பண்ணாங்க. சஹாபாக்கள் கொதித்தெளிந்தார்கள், கொந்தளித்தார்கள். யா ரசூலல்லாஹ், உங்களுடைய அருமையான பெயரை, பரக்கத்தான பெயரை, பாக்கியமான பெயரை இவர்கள் முதம்மம் என்று மாற்றி சொல்கிறார்கள், உச்சரிக்கிறார்களே என்று சொன்ன பொழுது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அற்புதமான ஒரு தலைவர் தன்னுடைய தோழர்களை எப்படி அழகாக வழி நடத்தினார்கள் என்று சொன்னால், நாம் எப்படி சிந்திக்க வேண்டும் என்பதை கற்றுக் கொடுத்தார்கள் என்றால், அவங்க சொன்னாங்க, நீங்கள் ஒன்றை கவனிக்கவில்லையா, அவங்க யாரை திட்டுறாங்க, முதம்மம் என்று யாரையோ திட்டுறாங்க, நான் முதம்மம் இல்லையே, இன்னமா எஸ்டிமூன முதம்மமன், அவர்கள் முதம்மம் என்ற பெயருடைய யாரையோ திட்டுகிறார்கள், யாரையோ தாக்கி பேசுகிறார்கள். இன்னமான முஹம்மத், நான் முஹம்மது தானே, அவர் என்னை திட்டவில்லை, என்னை தாக்கவில்லை என்று அங்கே அவர்கள் எப்படி நாம் சிந்திக்க வேண்டும், வரக்கூடிய பிரச்சனைகளை, விமர்சனங்களை எப்படி நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும், அதை நாம் உதாசீனம் செய்துவிட்டு கடந்து செல்ல வேண்டும் என்ற பாடத்தை கற்றுக் கொடுத்தவர்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்.